அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட் வந்து இன்று முதல் 100% நாங்கள் கண்டிப்பாக வெளியிட போகிறோன்றதுக்கான அப்டேட் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஆர்பி சைட்லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஆர்பியோட முக்கிய அப்டேட் என்ன, எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் என்ன ரீசன்னால ரிசல்ட் வெளியிடாம இருந்தாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த தடவை வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதாவும், அந்த மாற்றங்கள் காரணமாகத்தான் இவ்வளோ நாள் எங்களால் டிலே ஆச்சு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த அப்டேட் என்னன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் 38 மாவட்டத்திலையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இறுதி ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இறுதி லிஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இன்று முதல் வெளியாக போகுது. அதுவுமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் மட்டும்தான் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பாக வெளியிடப்படும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்களா இல்லையா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிட போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள்ன்றது படிச்சு பார்ப்போம். ஸோ ஒருவேளை எஸ்எம்எஸ் மெயில் வந்ததுக்கப்புறம் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ அதற்கான அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் அது பார்த்தீங்கன்னா அப்டேட் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமது சேனலில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய முக்கியமான அப்டேட்லாம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை சரிங்களா, இந்த இந்த தடவை ரேஷன் கடை தேர்வு முடிவுகளில் நிறைய மாற்றங்கள், அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுலேயே வந்து நிறைய மாற்றங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதையுமே நாங்கள் வந்து வெளியிட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து மார்க், அதாவது நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ மார்க்கில் நான் செலக்ட் ஆகிருக்கேன், எவ்வளோ மார்க்கில் நான் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், ஸோ என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணலானது அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா பண்ணலையா, ஸோ அதற்கான முழு அப்டேட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 95% வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ எதற்காக டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த 5% இன்டர்வியூ, அதாவது பார்த்தீங்கன்னா இறுதி ஃபைனல்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது முடிஞ்ச உடனே மொத்தமா ஒரே நேரத்துல வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வந்து
ரெடி பண்ணிட்டு இருக்க மாவட்டங்கள் மட்டும் மாவட்ட வாரியாக எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆகிருக்கிற நபர்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 1½ மாசத்துக்கு மேல நம்ம இதற்கான அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதற்கான இன்னுமே அப்டேட் குடுக்கல. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கான ரிசல்ட்டோட அப்டேட்டே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இறுதி எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட போறதா சொல்லிட்டாங்க. எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆ இந்த பிப்ரவரி ஓகேங்களா? சாரி மார்ச் ஓகேங்களா? மார்ச் இந்த இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து அவங்கவங்க வீட்டுக்கே வந்துடும். அது மட்டும் இல்லாம ஜாப்லயும் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வீட்டுக்கே வருமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அப்ளை பண்ணும்போது குடுத்த அ அட்ரஸ்க்கு வந்து வருமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எம்எஸ்லயும், மெயில்லயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணுமா? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புறாங்க இல்லையா? செலக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ அந்த எஸ்எம்எஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்லயே வந்து எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்ததா வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில தான் நடந்திருக்கிறதா? ஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்படிலாம் நடந்திருக்குது? ஸோ இந்த இத பத்தின அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இறுதி செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாம, அதாவது பார்த்தீங்கன்னா, கோளாறுகளும் இல்லாம சிறப்பாக நேர்மையான முறையில தான் நடைபெற்றிருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே ப்ரொடெக்ஷனா தான் அதாவது பார்த்தீங்கன்னா, பாதுகாப்போட தான் இது எல்லாமே செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ யாரெல்லாம் அதிக மார்க் எடுக்காங்களோ நேர்மையான முறையில ஸோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா நெறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தவரைக்கும் காசு குடுத்து வாங்கிடுறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்களே! ஸோ இதெல்லாம் உண்மையா பிரதர்? ஸோ ஏன்னா வந்து பழைய நெறைய பேர் எங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ நீங்கலாம் வந்து இன்டர்வியூ போயிட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து இதெல்லாம் ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும் தான். ஸோ காசு குடுத்து வாங்கிடுறாங்க நெறைய பேர் வேலையெல்லாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா பிரதர் கேட்டீங்கன்னா, இதுல வந்து 50% உண்மைதான். 50% வந்து இதுல வந்து பொய்யும் இருக்கு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட 3200 வேக்கன்சி குடுத்திருந்தாங்க அப்ளை பண்றதுக்கு. 38 மாவட்டத்துக்கும் இல்லையா? ஸோ அந்த 38 மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் குடுத்திருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 30 வேக்கன்சிக்கு மேல சரிங்களா? 30 வேக்கன்சிக்கு மேல எப்படி பார்த்தாலும் காசு குடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ மீதி அந்த இரு எரன் அ மீதி இருக்கிற அந்த 2000 வேக்கன்சிக்கு தான் 38 மாவட்டத்திலயும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 வேக்கன்சிக்கு மட்டும் தான் நேர்மையான முறையில ஸோ யாரெல்லாம் டாப் மார்க் மெரிட் ஆகுறாங்களோ அவங்கலாம் வந்து அந்த 2000 வேக்கன்சில வாங்கிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் நடக்குது. அதே சேம் மெத்தட் தான் இந்த வருஷமும் நடக்கும். ஏன்னா வந்து அதுதான் ரியாலிட்டி. அதுதான் உண்மை நிலவரம் கூட. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு இதுல முன்னுரிமை குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த வேலைவாய்ப்புல வந்து முதல் கிராஜுவேட், முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை குடுத்துருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை குடுத்துருக்காங்க. 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நமக்கு குடுத்திருக்கிறது. ஸோ ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும், மெயில் மூலியமாகவும் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.